ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். 1 கப்பு வெங்காயம்னு சொல்லும்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நடுவில் கீறி விட்டு சேர்த்துடணும் பச்சை மிளகாவை. 1 டேபிள் ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து அதை 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுருவோம். உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்க டைம் இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் துருவின பூண்டை சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு கலந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி தனித்தனியாக துருவி சேர்க்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் முட்டை மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த காரம் ரொம்பவே மிதமாக தான் இருக்குது. குட்டி பசங்களும் சாப்பிட்ற அளவில் தான் இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 1/2 கப்பு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா இந்த மசாலாவோடு கலந்து வதக்கி விட்டுருவோம். நம்ம வதக்கும்போது தக்காளியும் கட் பண்ணி சேர்த்தோம். இப்போ தக்காளி பேஸ்ட்டும் சேர்க்குறோம். இப்படி சேர்க்கும்போது இந்த கிரேவியோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுனாக்கா கிரேவி ரொம்பவே காரம் இல்லாமல் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி மட்டும் வர வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இதை பாருங்கள், ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து திரும்ப ஒரு முறை கலந்துட்டு, இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டும் மாறிடும். மூடி போட்டு லைட்டாக அந்த ஒரு கொதி வர தொடங்கும் போதே நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர தொடங்குது. இன்றைக்கி நான் 6 முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டை குழம்புக்காக. இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்து அந்த மஞ்சள் கரு ஃபுல்லாகவே கலந்து விடக்கூடாது. ஃபோர்க் வச்சு லைட்டாக நம்ம கலந்து விட்டால் போதும். அப்புறம் மொத்தமே கலந்துட்டோம்னாக்கா அந்த கிரேவிக்குள்ளே இந்த முட்டை ரொம்ப சிக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு 6 முட்டையை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் வெந்து இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு இப்போ முட்டையை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அது அந்த கிரேவிலேயே அந்த உடச்சி ஊற்றின அந்த முட்டை வேகிறதால கொஞ்சம் சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி விடுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்புன்னு பண்ணும்போது அந்த முட்டையை உடச்சி அப்படியே முழுசாகவே சேர்த்துருவாங்க. நடுவில் இந்த மாதிரி கலந்துலாம் விட மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது நடுவில் அந்த மஞ்சள் கரு அப்படியே மொத்தமாக நின்றுடும். பசங்க அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. தவிர அதுலேயும் அந்த கிரேவி இறங்கி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி லைட்டாக கலந்து நாம் சேர்க்கும்போது அந்த மஞ்சள் கரு, வெள்ளை கரு எல்லாத்துலேயும் அந்த கிரேவி இறங்கி இதனோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சிக்கன் எடுக்க டைம் இல்லாத போது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சிம்பிளான முட்டையை வச்சு சூப்பரான கிரேவி ரொம்பவே குறைவான டைமில் ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம்.
அப்படியே நமக்கு அந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட்டு தான் இந்த குழம்புலையும் இருக்கும். பர்ஸ்னலாக எனக்கு இந்த முட்டை குழம்பு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போகும். சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். கூட அப்பளம் கூட தேவைப்படாது. அதே மாதிரி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்த விட இந்த சப்பாத்தி பரோட்டாவுக்கு சொல்லவே வேணாம். நீங்களும் ரொம்பவே டேஸ்டான இந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.